இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் வாழ்க்கை நான் செலக்ட் பண்ணல, பாஸ்டர் என் வாழ்க்கை நான் செலக்ட் பண்ணல. கத்திரிடத்துல கேட்டேன், கத்திரிடத்துல அடையாளத்தை கேட்டேன், கத்திரிடத்துல அற்புதத்தை கேட்டேன். ஆனா இன்னைக்கு என் வேலை அப்படி இல்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு திருப்தியாவே இல்லை. எனக்கு பயமா இருக்குது. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுடைய கையிலே அதை செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரே. ஆனால் ஆரம்பத்தில் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, ஆரம்பத்தை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய செலக்ஷன் முடிவிலே சம்பூரணமா இருக்கும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய கண்கள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. எப்பொழுதுமே கர்த்தருடைய செலக்ஷனை பொறுத்த அளவில் ஆரம்பத்தில் பகட்டாவோ பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாவோ இல்லைன்னா நம்ம எல்லாரும் விரும்புறது மாதிரியோ எல்லாம் இருக்கலனாலும் சில நேரத்தில் ஆண்டவருடைய செலக்ஷன் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு சுலபமானதாக தான் இருக்கும், சிம்பிளானதாக தான் இருக்கும். என்னென்ன அதனுடைய வெளிச்சமே நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா என்னுடையது அவருக்கு தான் தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்று அவருக்கு தான் தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தான் தெரியும். என் கையில இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வேனா செய்ய மாட்டேன் கர்த்தருக்கு தான் தெரியும். இந்த காரியம் இவனுக்கு சின்னதா பெருசான்றது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சிலது உங்களுடைய கை மீறி போகலாம், சிலது உங்களுடைய கை விட்டு போகலாம். நீங்கள் கிடைக்கும் கிடைக்கும் என்று நினைத்தது, ஆண்டவரிடத்தில் பல மாதங்களாய் உபவாசம் இருந்து ஜெபித்தது, உங்களுக்கு அது கிடைக்காமலே போயிருக்கலாம். நீங்கள் நினைக்காத ஒன்று உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அதுல ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் கொடுக்காததை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜெபித்தும் கிடைக்காததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆசைப்படாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது கர்த்தரே முன்பாக நின்று செய்ததுனால ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, என்னுடைய செலக்ஷனை உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து கடந்து போ. யாருக்காக இந்த செய்தியை ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. மகா, உன் கண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கலாம், மகன் உன் கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், உன்னுடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வெளிச்சம் உனக்கு கிடைக்கலாம், நீ பெரிய பெரிய திட்டத்தை அவங்க பிளானை போட்டு வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், மிஸ் பண்ணிடாத, வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாத. அது வெளிநாட்டுக்கு போற காரியமா இருக்கலாம், உள்நாட்டுக்கு போற காரியமா இருக்கலாம். எஸ்பெஷலி திருமண வாழ்க்கையில நீங்களா ஒண்ணு ஆசையை வளர்த்துட்டு இந்த நபர் கரெக்டா இருப்பாங்க, இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும், இந்த பையன் கரெக்டா இருக்கும், ஜெபிக்கிறவங்க இவங்க ஜெபிக்காதவங்க, நீங்களா ஒரு கற்பனையை கொண்டு சூஸ் பண்ணி நீங்களா நான் சொல்றேன், உங்களுக்கு உரிமை இருக்குது, செலக்ட் பண்றதுக்குள்ள சகல உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனா யாருடைய கையில கொடுங்க அப்படின்னா கர்த்தருடைய கையிலேயே கொடுத்துருங்க.